சுட்டு கொள்றான். பம்பாயிலிருந்து தீவிரவாதி வந்ததா சொல்றான். உலகத்தில் இருக்கிற பணக்காரன் எல்லாம் வந்து தங்கி இருக்கிறதா சொல்றான். தாஜ் ஹோட்டல் பெரிய பணக்கார நட்சத்திர விடுதி அதுல வந்து தங்கி இருக்கான். இந்த தீவிரவாதிகளும் அவன் அங்கேயே வந்து தங்குறான். எல்லாத்தையும் அவன் சௌரியத்துக்கு காக்கா குருவி மாதிரி சுட்டு கொள்றான். அதுல ஒரே ஒரு பையன் மிச்சமான அவன் பேர் கசாப்புன்னு பேரு. அந்த கசாப்பு எவ்வளவு பத்திரமா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு எந்த கடையில எடுத்தீங்க, எவ்வளவு பக்காவா ஜீன்ஸ் பேண்ட் நல்ல டைட்ல டி ஷர்ட் போட்டு கோர்ட்டு கூட்டிட்டு போறான் பாருங்க. புதுமாப்பிள்ளை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போறான். பவுடர் அடிச்சு சென்ட் அடிச்சு 5 கோடி ரூபாய் செலவு செஞ்சு நான் சொல்றாங்க. இந்தியா அரசாங்கம் காங்கிரஸ் மன்மோகன் சிங் கருணாநிதி 5 கோடி ரூபாய் ஒரு கசாப்புக்கு செலவு பண்ணியா. அவனுக்கு ஷூ போட்டு கூட்டிட்டு போறா. எங்க ஆபீஸ்ல சங்கர் ஒரு அப்பாவி பையன் இருந்தான். பஸ்ஸுக்கு வெறும் பஸ்ஸுக்கு பழையிரும்புக்கு தீ வச்சான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் லாடம் கட்டி திருட்டு கொள்ள கேஸ் போட்டிருக்கா. திருட்டு அரசியல்வாதியா உலகத்துல எங்க நடந்தா? ஏன்னா 1150 பேர்த்த கொண்டு உலகமே திரும்பி பார்த்த குற்றவாளிக்கு செண்டடிச்சு கூட்டிட்டு போற கோர்ட்டுக்கு எங்கால லாடம் கட்டி செருப்புல அடிச்சு கூட்டிட்டு போறா. விலங்கு போட்டு திருட்டு கேஸ் போட்டு இது நானா? இதை நான் கேட்டா எனக்கு நீ ஆலோசிச்சு கொள்வியடா? இதை கேட்டா தனியரசு தீவிரவாதிங்க வாயை துறக்க கூடாது. பொட்டிக்கரை வச்சு போயிடாங்கிறாங்க, மளிகை வச்சு போயிடாங்க. இல்லடா ஒரு தடவை லாடம் கட்டி மறுபடியும் திருத்தலையாடாங்கிற போலீஸ்காரங்க. செத்து போனாலும் கடைசி மூச்சிருக்கிற வரைக்கும் சுபாஷ் சந்திரபோஸ் சொன்ன மாதிரி, எங்களுடைய மகத்தான தலைவன் மாவீரன் தீரன் சின்னமலை சொன்ன மாதிரி, சொன்ன மாதிரி, கர்ம வீரர் காமராஜர் சொன்ன மாதிரி, 27 ஆண்டுகள் நெல்சன் மண்டேலா சிறையில் இருட்டர்கள் இருந்த மாதிரி தனியரசு செத்து போனாலும் போவான அல்லாமல் அடிமை வாழ்வை வாழ்ந்து மக்களுக்கு உண்மை அம்பேத்கரும் காந்தியும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பை சட்டத்தை உருவாக்கிய என்னுடைய தந்தைகள் மாமேதைகள் எனக்கு அளித்திருக்கிற ஜனநாயக உரிமையை, கருத்துரிமையை, சட்டபூர்வ உரிமையை நான் பயன்படுத்திய தீர்வேன். அதை எவ்வளவு தடுக்க முடியாது. அதை தடுப்பதற்கு எந்த சாராயவாதிக்கு அனுமதி கிடையாதா? இதை சொன்னா என்ன தீவிரவாதின்னு சொல்றான், இதை சொன்னா என்ன பயங்கரவாதின்னு சொல்றான், இதை சொன்னா எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனை கேஸ்ரா போடுங்க? 50 கேஸ போட்டேன். 50 கேஸ போட்டு குண்டாசில போட்டு ஜெயில வச்சுட்டான். இதுல நம்ம ஆளுகளை பயப்படுற மாதிரி இல்லை. இப்ப எங்க சாதியே மாறி போச்சுன்னு நம்ம ஆளுக்கு தெரியல. இப்ப கேட்கிறேன், எப்படா பஸ் எல்லாம் ஒடிச்சு பழகினீங்க? ஏன்னாட்டே நரேந்திர மோடி யாரா? நான் கேட்கிறேன், நரேந்திர மோடி யாரு? குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி 2000 இஸ்லாமிய கொலை பண்ணா நரேந்திர மோடி முதலமைச்சர் ஆயிடுவேன். அவரு கொண்டு வராடா. அவருடைய தலைவர் வாஜ்பாய் நடத்திட்டே போறாடா. அவரு கொண்டு வராடா. என்னடா கொலை செய்யறவனுக்கு எல்லாம் ஜீங்கிறீங்க. பழையிரும்பு தீ வச்சவன் பசுக்கண்ணாடி கல்ல ஓட்ட மொத்த சங்கத்துல எங்களை பூரா அள்ளி கொண்டு போய் டவுசரோட நிக்க வச்சு பூரா கேடிக்கிற மாதிரி எங்களை ஊர்ல போட்டா வச்சு என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இதுல காலப்பட்டியில் இருக்கிற நம்ம திருட்டுறாய்கிட்ட சொன்னா 6 பாட்டில் சாராய் கொடுத்து இவன் கணக்கு தனியார் சுட்டு போறேன். நம்ம ஒற்றுமையா இருக்க வேண்டாமா? எப்ப நம்ம ஒற்றுமையா இருக்கிறது? எப்ப இந்த அநீதிக்கு எதிராக போராடுறது? ஒரு பிரஸ் கன்சர்ன் என்ன போதுமாடா? தனியரசு டவுசரோட கூட்டிட்டு போய் பிரஸ் கன்சர்ன் அவர் 4 அடி அடிச்சாருன்னா இருக்கிற 10 பேர் ஓடி போயிடலான்னு போலீஸ் நினைக்கிறாங்க. ஒரு தனியரசு இல்ல, லட்சக்கணக்கான தனியரசு தமிழ்நாடு முழுக்க உருவாக்கப்பட்டிருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சார்ஜ் இல்ல போயிடுச்சு. நடந்துட்டு இருக்கீங்க. இந்த தண்ணி அடிச்சு தண்ணி குடிச்சிட்டு சார் தண்ணி. மதுரையில் அலங்காநல்லூர்ல கூட்டம். தண்ணி தண்ணி உங்க அழகிரி ஊர்ல காண்டானத்துக்கு கூட்டம் போட்டேன். உங்க அழகிரி இருக்கிற ஊர்ல கூட்டம் போட்டேன். மதுரையில கூட்டம் 1.5 மணி நேரம் 1000 பேர் மணி மாதிரி இளைஞர்கள் தீ மாதிரி வந்தா, கிள்ளி மாதிரி வந்தா, 1000 பேர் வந்தா. மதுரையில கூட்டம்
அலையலையா கிராமத்துல என்னுடைய இனமான சொந்தங்கள், தமிழ் இனமான உறவுகள் அலையலையா வந்து சேர்றேன். இப்ப நாங்க யாருக்காவது சாராயம் வாங்கி கொடுத்து கூட்டி வந்தோமா? இல்ல எங்காவது சோறு மானங்கிட்ட சோறு ஆக்கி வச்சிருக்காங்க ₹1 கூப்பனரிசிக்கு, அது ஆனால் முடிஞ்சா சாப்பிடுங்களா நீ பரவாயில்ல. அந்த சோறு அது வேண்டாம்னு சொன்ன சுப்பிரமணியன் கேட்காம ஒரு சிப்பத்தை எடுத்து வேவிச்சு வச்சிருக்காரு. நான் 100 பேருமே வருவாருன்னு சொன்னேன் அவர்கிட்ட. 50 சேருக்கு மேல போடாத ஒரு திருட்டு போய் வரமாட்டேன். காலப்பட்டியிலிருந்து 12 பேர் வருவேன். மொத்தம் 7 வண்டி வருவான். மொத்தமா 50 பேர் தான் மேல மேல போயிருப்பான்னு சொன்னேன். வந்து பார்த்தா 1000 பேர் எப்படியா வந்து சேர்ந்தான்னு கேட்டேன். யாரு இவங்களான்னு கேட்டேன். ஆனா நீங்க சாதி பார்க்காம மதம் பார்க்காம மக்களுக்காக போராடுறதுனால எல்லா சாதிக்காரரும் நம்ம மேல பாசமா இருக்காங்கன்னா, நாம ஓட்டு தேர்தல் ஓட்டு போட தயாராயிட்டாங்களா, நம்மள மாதிரியே நல்ல 1 பேர் ஊர்ல இருக்கிறான்னு சொன்னார். ஆஹா, 1000 பேர் திருதி நல்லவங்களா இருக்காங்க. ஆச்சரியமா போச்சு. இல்லைன்னா எவ்வளவு நேரம் பேச மாட்டேன். 1000 பேர் முதல்ல காது கொடுத்து கேட்கிறான. போன வாரம் நித்யானசாமி ஒரு சின்ன பையன், மீசையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 28 வயசு, ரஞ்சிதான்னு ஒரு பழைய நடிகை, ஒரு வயசு 40 இருக்கு, கைகால் அமுச்சு விடுற மாதிரி டிவியில் ஓட்டுறேன். சன் டிவியில கிரிக்கெட்ல பாகிஸ்தான் இந்தியா மோதுற மாதிரி நின்று கூட்டமா கடையில பாத்துட்டு இருக்காரு. தமிழா எவ்வளவு வியாக்கியானமா பாக்குறான் பாருங்க. ஏண்டா இலங்கையில கொத்து கொத்தா குண்டை போட்டு தமிழச்சி குழந்தையும் கொத்து கொத்தா செத்த போது திருட்டு போய் சேனலை மாத்துறான். மாநாட மயிலாடம் பாரு, நக்மாவை பாரு, பூரா தமிழச்சி எவன் இல்லையோ வெள்ளையா வந்து எவன் ஆடுவாளோ அவளை பாரு. அதை கண்ணுல பார்க்காதீங்க திருட. சாமியார் நித்யானந்தா ரஞ்சிதா ஓட்டுறாங்க. நக்கீரன் புத்தகம் எங்க கிடைக்கல, அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறான். ஏன்னா இதெல்லாம் சீரழிவு, தமிழ்நாட்டுக்கு சீரழிவு இல்லையா? இந்த சீரழிவை தந்தது கருணாநிதி இல்லையா? நினைச்சு பாருங்க ஐயா. இத்தனையும் மூடி மறைக்கிறதுக்கு உலக தமிழ் செம்மொழி மாநாடு ஒரு மாநாட்டை நடத்திட்டு அந்த மாநாட்டுக்கு பூரா நடிகர்களை வர சொல்லியிருக்காரு. அந்த நடிகர் எத்தனை பேர் தமிழ? பிரகாஷ்ராஜ் தமிழனா? இல்ல, கன்னடத்துக்காரன். அர்ஜுன் ஆந்திராக்காரன். நயன்தாரா அந்த புள்ள சிரிச்சுக்கிட்டே இருப்பா. சிப்பு கூட ஒரு நாளைக்கு, பிரபுதேவா கூட ஒரு நாளைக்கு ஆடுறான். 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு கூட ஆடுறான். அந்த புள்ளை வந்து நாளைக்கு ஆட போறான். கேரளாக்கார புள்ள கொஞ்சி ஒருத்தி பேசுறாங்க. திரிசான்னு ஒரு புள்ள. நம்ம புள்ளை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நம்ம பசங்க நினைச்சிட்டு இருக்கிறேன். பக்கத்து கிராமத்து பிள்ளை தமிழ் சுத்தமா தெரியாது பேசிட்டு இருக்கிறாரு. அப்படி எந்த உள்ள சிவகாசியில் நடிச்சு உள்ள சூட்டி போய் உள்ள கேரளா போன அசின் அவனுக்கு வயசே 7 வயசுல இருக்கு. அசின் அந்த புள்ள பட்டை கிளம்புறா. இப்ப வந்து ஆட போறான். இந்த திருடம் பூரா போய் நாளை கை தட்டிட்டு கருணாநிதி வாழ்க, கலைஞர் வாழ்கன்னு சொல்லிட்டு வர போறேன். அடுத்த தேர்தல் போட்டு ஜெயிக்க போறேன். டிவியில மாநாட மயிலாடாவில் அந்த ஆடுற பிள்ளைகளா நம்ம பிள்ளைகளா? இந்த டீலா நோடீலா இதுல வந்து சன் டிவியா? சன் டிவியில வந்து டீலா நோடீலாவில் அந்த 10-20 பொட்டி நீக்கி மூடுறாங்க. அந்த பிள்ளை யாருன்னு பாத்தீங்களா? அதுல கூட தமிழச்சி பொட்டி கூட நீக்கி மூட மாட்டாங்கடா. பூரா கடை பெட்டி விட்டு டவுசர் போட்டு விட்டு கேமரா டான்ஸ் ஆடிட்டு இருந்த பிள்ளைகளை பூரா கொண்டாந்து நிக்க வச்சு பாக்ஸ் நம்பர் 19 ஓபன் பிளீஸ் மேடம் கத்துறேன். அதை பூரா பாக்குறா இப்படி 1ஆம் நம்பர் திருட்டு கைவாணி பையனெல்லாம் நம்ம சாதிய தமிழ் சாதியை மாத்திட்டு நாடு முன்னேறாண்டா. நாடு முன்னேறதுன்னா என்ன அர்த்தம்? 40 வயசு வாழ்றாங்க, 70 வயசு வரைக்கும் வாழணும். ஆனா இப்ப எவனா வாழ்றானா? கிட்னின்னு ஒண்ணு போனதுக்கு கண்டுபிடிச்சதே நம்ம சாதிக்காம பார்த்துட்டேன். அதுக்கு முன்னாடி கிட்னி எல்லாம் அந்த காலத்துல போகவே இல்லை. இப்படி எல்லாம் நம்ம சமூகத்தை சீரழிக்கிற இந்த அரசியல் ரவுடிகள் மீது, சாதி ரவுடிகளின் மீது, அவருடைய ஆதிக்கத்தின் மீது, சாதி வெறியோடு ஊழல் கரைபடிந்த காவல் அதிகாரிகள் மீது வருவாய்